ஆதியே துணை. பூர்ணம் யாகம் யாகவே சத்ரீபம் கொடிகால மக்கள் எழுத்திலும் உள்ள சர்வம் மூலமந்திரம் ரூபிகி மகான்மராய் ஓவாம் சாலை ஆண்டவர்களையும் திப்போர் உய்ய வீடேற்ற வந்த உலபல மதங்களெல்லாம் உய்ய வீடேற்ற வந்த உலபல மதங்களெல்லாம் செய்தொழில் பலியாதாகி உய்ய வீடேற்ற வந்த உலபல மதங்கள் எல்லாம் செய்தொழில் பலியாதாகி திரண்டொன்றாய் கூடி பேசி வையக மாந்தரெல்லாம் வாழ்கவே வேணுமென்று மெய்வழிச்சாலை வந்து விளங்கி நின்றோங்கும் இந்நாளே. தேவ ரகசியம் அப்படின்ற தலைப்பில் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். அதாவது தேவன்னா நமக்கு தெரிஞ்சவரெல்லாம் யார்? இறைவன். இறைவன் தானே. இறைவனுக்கு தேவன் ஒரு பேர் இருக்குது இல்லையா? ஆனால் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே அக்கா ஒரு வாக்கியம் படித்தாங்க. அதில் முன் வந்த மெய்ஞான மகத்துக்களை தான் வந்த பாரவான்கள் மனித தேகத்தில் வந்து தான் இறைவனாக மாறுகிறார்கள்னு சொல்கிறாங்க. இதுவரையிலும் நம்ம இந்த உலக மக்களுக்கு பார்த்தோம்னாக்கா சொர்க்கம் தெரியும், நரகன்ற தெரியும், எந்த அளவில்? வார்த்தை அளவில் தெரியும், அவ்வளோதானே. ஆனால் இவர் சொர்க்கத்துக்கு போனாரா இவர் நரகத்துக்கு போனாரான்னு கேட்டால் எப்படி சொல்கிறது? சொல்ல முடியுமா? தெரியாது, நமக்கே தெரியாது. நம்ம பாட்டம் பூட்டம் யாருக்குமே தெரியல. ஆனால் அந்த வார்த்தை மட்டும் யூஸ் பண்ணின்னு வந்தோம் இல்லைங்களா? சொர்க்கம் நரகன்றதை வார்த்தை அளவில் யூஸ் பண்ணின்னு வந்தோம். ஆனால் நம்ம தெய்வம் வந்து தான் அதுக்கு அடையாளம் கொடுக்குறாங்க. இவன் நரகத்துக்கு போனான்னா அந்த பாடி நாரிடும். இது வரைக்கும் வேதத்தில் என்னவோ இருக்குது தான். ஆனால் நாம் அது யாரும் தெரிஞ்சிக்கல. அப்போ ஒரு பாடி ஒருவன் செத்து புழுத்து நாரி போயிட்டான்னா அவன் எங்கே போனான்னா நரகத்துக்கு போனான்னு அடையாளம். அவன் ஜாதியே அவனை சேர்க்கலன்றான் இல்லைங்களா? அப்பேற்பட்ட ஒரு பெரிய ரகசியத்தை தான் தெய்வம் இந்த மனித உலகத்துக்கு முன்வந்த மெய்ஞான மகத்துக்கெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அந்த அளவு நமக்கு புரியல. ஆனால் தெய்வம் வந்து அதை விளக்கி நமக்கு அதை எடுத்து தராங்க. இப்போ நாம் அதை பார்ப்போம். மந்திரகலை உபதேசம் பிறந்த தலம் எங்கே? பிறந்த தலம் எங்கே? மண் தீண்ட பாதமுமா பட்சியதும் எங்கே? அந்தர்முக பார்வையக கண்ணீருந்ததெங்கே? கண்ணீருந்ததெங்கே? ஆதி நடனம் தெரிந்த சேரியதும் எங்கே? மந்திரமணி உதயகிரி மலை இருந்ததெங்கே? மலை இருந்ததெங்கே? மாமலையிலே சமய சஞ்சீவியும் எங்கே? இந்திரமணி பெட்டகத்துள்ளே பேசனா வல்லார், லேபசனா வல்லார், யமனோலை கிழித்தெறிந்த எம்பிரான் என்றென்னே. அப்போ அந்த இறைவன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, கோயில் கோலம் எல்லாமே இருக்குது உலகத்தில், எல்லோரும் போய் வணங்குறோம். ஆனால் அங்கே இறைவனை நம்மோட பேசுவாரா அப்படின்னா நம்மோட பேச மாட்டார். ஏன் அப்படின்னா அது நாம் உண்டு பண்ண தெய்வம். ஆமாம், நாம் உண்டு பண்ண தெய்வம் நமக்கு ஏதாவது செய்யுமா? அது நம்மோட எப்படி பேசும்? அது குளிப்பாட்டினா நாம் தான் போய் குளிப்பாட்டணும். அதுக்கு ஆடை மாற்றினா நாம் தான் போய் ஆடை மாற்றணும். அதுக்கு
அந்த வீடெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் யார் பண்ண வேண்டியதாக இருக்குது? நாம் பண்ண வேண்டியது இருக்குது. நமக்கு என்ன பண்ணோம்? நம்ம எதுவும் பண்ணாது. அப்போ அந்த இறைவனை, ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கின்ற அந்த இறைவனை ஒரு மனிதன் தனக்குள்ளே போய் சந்திக்கணும். அப்படி சந்திக்கலன்னு சொன்னோம்னாக்கா கடைசியில் யார் வருவான் அப்படின்னாக்கா யமன் வந்துடும். யமன் வந்ததுக்கு அடையாளம் தான் நடுவன் வந்து அழைத்த போது நாறு மிந்த நல்லுடல்ன்ட்டாங்க. இந்த பாடி நார்ச்சுன்னா நீ யோசிக்கவே வேணாம், அவன் நரகத்துக்கு போயிட்டான்னு அடையாளம். எல்லா வேதமும் சொல்லுது, நான் சொல்லலை, வேதமும் சொல்லுது, வந்த மெய்ஞான பாரவான்களும் சொல்கிறாங்க. அதை ஒரு சின்ன தொகுப்பாக ஒரு அனந்தருடைய டைரி குறிப்பு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிடச்சிது, அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். தேவ ரகசியம். தூள தேகத்தில் ஆயுள் முடியும் போது இந்த உயிர் அணு விந்துவுடன் கலந்து உடலை விட்டு சலப்பாதை வழியாக வெளியேறி விடுகிறது. அதாவது டாக்டர்லாம் வந்து கண்ணாடி போட்டியில் வச்சு பார்க்குறாங்க, இரும்பு போட்டியில் வச்சு பார்க்குறாங்க, இந்த மனித உயிர் எந்த பக்கம் போகுதுன்னு விஞ்ஞானிகளாலும் சயின்ஸாலும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் தெய்வம் படைத்தவர்கள் சொல்கிறாங்க. படைத்தவர்கள்லாம் யார் அப்படின்னா, இந்த கருவறையில் 10 மாதம் எந்த சுக்கில் ஆம்பர நாட்டில் வாழும் நாளில், எந்த சுக்கில் ஆம்பர நாட்டில் வாழும் நாளில் எடுத்தறிய சுரோனிதப்பை வந்து விழுந்தேன், அந்த அரைதனில் அழிந்தன ஆனந்தானந்தம் அழல் காற்று துருசி அவஸ்தையாலே. அப்போ அங்கே எப்படி இருந்தது? அழல் காற்று துருசி அவஸ்தையால் நொந்து கணம் 6,86,00,000 கருவறையில் நெடுங்காலம் எனை நீர் காற்று. இப்போ மாமா அங்கே சின்ன வயசில் வந்து தெய்வம் அங்கே வந்து காப்பாற்றினாங்க, நான் அப்போ மெய் வழியிலே இல்லையே அப்படின்னு. அப்போ அவங்க எங்கேருந்து நம்மளை காக்கிறாங்கன்னாக்கா கருவறையிலேருந்தே காப்பாற்றி வராங்க. அப்போ அந்த சுக்கிலாம்பர நாட்டிலேருந்து நெடுங்காலம் எனனி கருவறையில் காட்டு தொந்தியின் மும்மலக்கணவாய் துயர் கடத்தி தொடர்ந்து நின்ற எம்மானை தொழுதல் செய்வான். அப்போ அந்த ஜலப்பாத வழியில் அந்த ஜலத்தினால தான் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய சாம்ராஜ்யத்தை நீ அடைய முடியாதுன்றாங்க. அந்த சுக்கிலமான ஜலம் இறுதியில் வெளியாகிடும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த சுக்கில ஜலம் வெளியாச்சுன்னா அதான் தீட்டு. அந்த தீட்டாகி சாகக்கூடாதுன்னு சைவ மதம் எல்லாமே சொல்லுது. அதுபோல் இந்த உயிரானது அந்த ஜலப்பாத வழியாக வெளியேறி விடுதுன்ட்டாங்க. அப்போது ஜலப்பாதை வழியாக வெளியேறி விடுகிறது, அதுவே மரணம். உடல் நாரி விரைத்து பிணமாகி விடுகிறது. அப்படி வெளியாகும் உயிரணுவே அலகை அல்லது பேய் ஆகும். அப்படி வெளியே ஆயிடுச்சுனாக்கா அது என்ன ஆகிடும்? அலகை அல்லது பேய் ஆகிடும்ட்டாங்க. அப்படி நம்ம போகக்கூடாது. அதற்காக தான் நம்ம கோயில்களெல்லாம் போகிறோம். சிவன் கோயிலுக்கு போகிறோம், ஐயப்பன் கோயிலுக்கு போகிறோம். உலகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் போய் நம்ம வணங்குறது எதுக்காக? அந்த தெய்வம்லாம் நமக்கு உதவுச்சா அப்படின்னு பார்த்தா உதவலை. ஏன்னா எமன் கையில் போய் மாட்டிக்கிறோமே. அப்படி எமன் கையில் மாட்டினோம்னா அதுக்கு உண்டான பலன் என்னது? முடிவில்லாத காலம், திரும்ப முடியாத இடத்துக்கு நம்ம போயிடுறோம். அதிலேருந்து ஒருவனை காப்பாற்றணும். அதுக்காகத்தான் எல்லா மதங்களும் மெய்ஞானிகளும் வந்தாங்க. மக்கள் இறைவன் என்றதே ஒன்று, அந்த வந்து எமங்கிட்டேருந்து உன்னை காப்பாற்றணுன்றதுக்கு தான். மனிதனுக்கு அழிவு என்பது இல்லை. மனிதன் செத்துட்டானா அப்படின்னு பார்த்தோம்னா அவன் சாகலை. அப்போ செத்துட்டான்னா நீ ஏன் வருஷம் திவசம் கொண்டாடுறீங்க? 3ஆம் நாள் 40ஆம் நாள் ஒரு மாடு செத்துச்சு, ஒரு புளி செத்துச்சு, அது காலமெல்லாம் நமக்கு பகை. புளியை கண்டா போயிடும். ஆனால் காலமெல்லாம் பகை, அதை நமக்கு கொண்டாடுறோமா திவசம்? இல்லை. புளி தோலை உரித்து பெல்ட்டு தைச்சி போட்டுக்கிறோம், புளி தோல் மேலே உக்காடுறோம். நம்ம உயிர் நண்பன் இறந்து போயிட்டான்னா தோலை உரித்து கீழே போட்டு உக்காந்துக்கலாமா? இல்லை ஒரு நகம் வெட்டியோ இல்லை ஒரு டாலர் செஞ்சு போட்டுப்போம்மா? இல்லை 2 பல்ல எடுத்து வச்சுப்போம்மா? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ ஏன் அந்த பயம் வருது? அவன் இருக்கிறான். என்னவா இருக்கிறான்? அழகையா பேயாக இருக்கிறான்.
அப்போ பிணமாகி விடுகிறது. இப்படி வெளியாகும் உயிரணுவே அழகை அல்லது பேய் ஆகும். அப்போ ஒவ்வொரு மனிதனும் இறைவன் கை அடையலை, மெய்யான குருபுரான் சேர்ந்து இறைவனை தன்னை தானே அறியலைன்னு சொன்னால் அவன் அழகையாகி பேயாயிடுவான். இதையே அடக்கம், இதையே அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். இதுதான் அடக்கம் அமருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் என்று திருவள்ளுவர் அவங்க சொல்கிறாங்க. மனிதராயிருந்து தெய்வமாக மாறிய ஒரு செம்மலின் தேவ ஆவியாகிய அருளமுதை பெற்றவரின் உயிரணு ஆயுள் முடியும் போது உடலை விட்டு வெளியாகிறதில்லை. எதனால் வெளியாகிறதில்லை? அவங்களுடைய அருள் வாக்கு சதா கேட்டு. இப்போ நீங்கள் வரீங்க, பல வேலைகளை விட்டு தான் வந்து இன்றைக்கி நம்ம இந்த இத்தனை பேர் நம்ம உட்காந்துருக்குறோம் இல்லைங்களா? இதனுடைய பலன் என்ன அப்படின்னாக்கா, அந்த தெய்வம் அதை அழகிறாங்க. ஒரு மெய்க்குருபிரானிடம் சேர்ந்து அவங்களுடைய செவிச்சுவை சதா கேட்டனாக்கா உனக்கும் அந்த பரிசுத்தமான ஜீவபிரியானம் அங்கே தவத்தை போட்டு நிரப்பி இன்றைக்கி நடக்குது, நம்ம கண்கொள்ளா பார்க்குறோம் இல்லைங்களா? இன்றைக்கி 10 அடையாளத்தோட பரிசுத்தமான ஜீவபிரியானம் வரத நாம் பார்க்குறோம். இது எதனால் நடக்குதுன்னா, இப்படி இந்த முத்திப்பேர் வரை வந்து அவங்கள பற்றி பேசி அதை கேட்கறதுனால மட்டும்தான் இது நடக்குதுன்ட்டு இதில் கொடுத்துட்றாங்க. இதையே அடக்கம் ஆறிருள் உய்த்துவிடும். மனிதராயிருந்த தெய்வமாக மாறிய ஒரு செம்மலின் தேவ ஆவியாகிய அருளமுதை பெற்றவரின் உயிரணு ஆயுள் முடியும் போது உடலை விட்டு வெளியாகிறதில்லை. இப்படி அந்த அருள் உண்டு நம்ம பண்ணோம்னா சதா அதை நம்ம அருந்திக்கிட்டு வந்தோம்னாக்கா அந்த ஜீவ வித்து வெளியாகாது அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. மனோன்மணியில் வாழ்ந்த உயிரணு. மனோன்மணின்னா தெரியுதுங்களா? கோயிலில் அடிக்கிற மணி அடித்தா என்ன வரும்? சத்தம் வரும். இப்போ நம்ம யாருன்னா செவி சுடும்படியான ஒரு திட்டோம்னாக்கா கோபம் வருது இல்லையா? அப்போ ஒரு சவுண்டு ஒரு நினைவில் ஒரு எல்லையில் உராய்வதனால அந்த சப்தம் எழுகிறதுன்றாங்க. மனம் என்பது நாமம். மனிதரெல்லாம் மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடிக்கொண்டிருக்கின்ற மனிதர் அனைவரும் யார்? மனம்தான், அறிவு கிடையாது. அறிவு இருந்தோம்னாக்கா எமன் இடத்துல மாட்ட மாட்டோம். அறிவான பொருள் தேடி அலைந்தலைந்து சாவார், அறிவிருக்கும் தலைவரியா ஆவிவினே போவார்ன்றாங்க. அப்போ மனோன்மணியில் வாழ்ந்த உயிரணு. இப்போ நாம் எல்லாம் என்னவாக இருக்கிறோம்? மனமாக மனோன்மணியாக இருக்கிறோம். மனோன்மணியில் வாழ்ந்த உயிரணு ஞானமணிக்கு மாறி பாதுகாப்புடன் அடங்கி கொள்கிறது. அப்போ மனோன்மணியில் வாழ்ந்த உயிரணு ஞானமணின்னு ஒன்று இருக்குது. மனோன்மணின்னு ஒன்று இருக்குது, ஞானமணின்னு ஒன்று இருக்குது. அப்போ இந்த 2 மணி நம்மிடத்தில் இருக்குதான். அது மெய்க்குருபிரானை சார்ந்தம்னு சொன்னால் அவங்க அந்த ஞானமணிக்கு நம்மளை மாற்றிடுறாங்க. அந்த செவிச்சுவை கேட்க கேட்க அதுவாகவே மாறிடுது. நாம் யாரும் மாற்றலை. அவங்களுடைய அருள் உரையில் ஆமாம் மணி அது ஞானமணிக்கு அது மனம் வந்து அறிவாக மாறிடுது. மனம் என்பது ஞானமணி என்பது அறிவு, மனோன்மணி இந்த மனம் நாமம். இந்த மனமானது அவங்களுடைய வாக்கை கேட்க கேட்க என்ன ஆகுது? அறிவோடு மாறி ஞானமணிக்கு மாறிடுதுன்றாங்க. ஞானமணிக்கு மாறி பாதுகாப்புடன் அடங்கி கொள்கிறது. அப்போது 3 மணிகளும் ஒன்றாகி ஒரு முட்டையைப் போல் ஆகி கொள்கிறது. அப்போ இன்னொரு மணி இருக்குதான், அதில் போயிட்டு 3ம் இந்த 2ம் போய் பாதுகாப்பாக அடங்கி கொள்கிறதுன்றாங்க. அதுவே பேச்சு மூச்சற்ற பேரானந்த நித்திரை அல்லது சமாதி நிலை. அப்போது தவம் செஞ்சு எங்கே போயிடுறாங்க? ஒவ்வொருத்தரும் அந்த 3வது மணிக்கு அவங்க மாறி போகிறாங்க. அப்படி போனால் தான் அதுக்கு பேர் சமாதி நிலைன்றாங்க. சமாதி நிலை பிணம் போல் இருந்தாலும் உயிர் உள்ளடங்கி இருக்கிறது. பிணம்தான், ஆனால் உயிரானது உள்ளடங்கி இருக்குது, உள்ளடங்கி இருக்கிறது. இதனையே அடக்கம் அமரருள் உய்க்கும். அப்போ இந்த
ஞானமணிக்கு போய் அதுக்கப்புறம் அது 3 மணியை ஒன்றாக சேர்ந்து அது மாறிடுதுன்றாங்க. அந்த தேகம் எத்தனை நாட்கள் ஆனாலும் கெடாது, நாராது, விரைக்காது என்றாலும் மண்ணில் சீக்கிரம் புதைக்க வேண்டும். ஏனென்றால் முட்டையாகிய ஞானமணியினுள் அடங்கிய உயிரணு கோழியின் குஞ்சு போல் விளைய வேண்டியிருக்கிறது. இப்போ 21 நாள் அந்த கோழியானது இறை எடுக்காது, குடுகுடுன்னு ஓடும், டக்கு டக்கு டக்குன்னு கொத்தும், அவ்வளோதான். திரும்ப ஓடியாந்து அந்த முட்டை மேலே உக்காந்துது. அதுபோல் எவ்வளோ நாள் சாப்பிடாத இருக்கான்? 21 நாள். அதுக்கப்புறம் அந்த முட்டையில் அந்த சூடு குறையக்கூடாது. ஆனால் கோழி இறை எடுத்தால் பாடியில் ஹீட்டு குறைஞ்சிரும். உணவு சாப்பிட செரிமானத்துக்காக மொத்த அக்னி அதுக்கு செலவாகிடுன்ட்டு அது உணவு எடுக்கிறது இல்லை. அதனால் பாடியுடைய உஷ்ணம் எப்படி இருக்கும்? நெருப்பு மாரி இருக்கும். அந்த முட்டை ஓடு பார்த்திங்கன்னா அது இலகிடும். இலகி உள்ளே இருக்கிற அது கோழியை விளைவிக்கிறதுக்கு உண்டான அக்னி தேவைப்படுது. இப்போ நம்மளே கூட பார்த்திங்கன்னா வயசான டெம்பர் ஆகிடும், போனில் டக்குன்னு உடஞ்சிரும். மாடி மேலேருந்து குதிப்போம், பிரிட்ஜிலேருந்து குதிக்கிறான், அப்போ இளமையில் குதிக்கிறான். வயசான ஏன் குதிக்க முடியல? அப்படின்னா உஷ்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கினே வருது. அது குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? அந்த இலகின தன்மை அதுக்கு இருக்காது. அதனால் இப்போ கை உடஞ்சா என்ன பண்ணுவாங்க? கட்டு போடுவாங்க, சுற்றி பச்சாலை மூளை போட்டு அந்த உஷ்ணம் வெளியே வராத அளவுக்கு போட்டு எலும்பை இலக்க வைக்கிறாங்க. அப்போ தான் ஜாயிண்ட் ஆகி ஒட்டுமா. அந்த ப்ராசஸ் நடக்குது. அதில் போல் அந்த கோழி 21 நாள் உணவு எடுக்க இருந்து அது உள்ளே இருக்கிற கோழியின் குஞ்சு போல் விளை வேண்டி இருக்கிறதுன்ட்டாங்க. ஞானமணிக்கு அதாவது முட்டையில் ஞானமணியினுள் அடங்கிய உயிரணு கோழியின் குஞ்சு போல் விளைய வேண்டியிருக்கிறது. அப்போ அதை போல் அதனால் அதை மண்ணில் எடுத்து போய் சீக்கிரமாக நீங்கள் வச்சுருங்க, மேலே வச்சுக்க வேணாம், அங்கே என்ன ப்ராசஸ் நடக்க வேண்டியிருக்குதுன்றாங்க. மண்கூட்டினுள் இருக்கும் புழு குளவியாக மாறுவது போல் மெய்மேனி விளையவே மண்ணில் புதைக்க வேண்டும். இப்போ ஒரு புழுவானது எப்படி குளவியாக மாறுது? அதை ஒரு பச்சை புழு, அவனுடைய தேகம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னாக்கா, சும்மா ஒரு சின்ன ஒரு இது பட்டாலே அது 2 துண்டாயிரும். அவ்வளோ நுட்பமானது. எந்த ஒரு இதையும் அது தாங்க முடியாத அளவுக்கு மென்மையான தேகம் அதுக்கு. ஆனால் அது என்னவா மாறிடுது? குளவியாக மாறுது. இந்த மாமிச தேகமே விண்டில் பரவக்கூடிய ஒரு பறவையாக மாறிடுது. அதுக்கப்புறம் அது என்ன அடித்தாலும் அது சாகிறதில்லை. அதை தெய்வம் நீண்ட வயதுடைய குளவின்றாங்க. அது ஆயிலே கிடையாது. அதுவாக எப்போனா போய் நம்ம பார்த்துக்கிட்டு அடிச்சிட்டா தான் உண்டே கண்டி. அதுக்கு என்பது மரணம் என்பது அதுக்கு ஆயுள் சொல்ல முடியலன்ட்டாங்க. அதை போல் மண்கூட்டில் இருக்கும் குளவியாக மாறுவது போல் மெய்மேனி விளையவே மண்ணில் புதைக்க வேண்டும். அதை போல் ப்ராசஸ் அங்கே நடந்து இது பொன்மேனி மின்வீசம் தங்க உடலாக மாற்றுறாங்க வேண்டும். அப்போது நித்திய தேகமாகிய முத்தி தேகம் விலை வேறுகிறது. அது பூரணமாய் விளைவேற குறைந்தபட்சம் 12 ஆண்டுகள் ஆகும். சிலருக்கு 1000 ஆண்டுகள் ஆகலாம். ஒருவர் தூலத்தில் வாழும்போது பெற்ற தேவ ஆவியை செய்த புண்ணியத்தின் அளவை பொறுத்து விளைவேறும் காலமும் அமையும். சிலருக்கு 12 வருஷத்தில் அது மாறிடுதான், சிலருக்கு 1000 வருஷம் ஆகுதான். அவங்க பாவ புண்ணியம் அதை சேர்த்த பொறுத்து அது மாறக்கூடிய ப்ராசஸ் இருக்குதுன்ட்டாங்க. எங்கே அடக்கமான மண்ணுக்குள்ளே எத்மை வைக்கிறேன் இல்லையா, இந்த பாடியிலேருந்து ஆவியை தனியாக பிரிஞ்சு அது ஒரு நித்திய உடல் எடுக்குது. அதுக்கு இவ்வளோ காலம். அப்போ நம்ம தெய்வத்தின் மீது எவ்வளோ அன்பு பிடி ஒட்டுதலோடு இருக்கிறோமோ 12 வருஷத்துலேயே கூட அது முடிஞ்சிடும்ன்றாங்க. காலம் அமையும். பாவம் அதிகம் செய்பவருக்கு விளையும் காலம் அதிகமாகும். அங்கனம் பூரணமாக விளைந்த முத்தி தேகம் ஒரு வண்டு போல் மிளகு போல் இருக்கும். அது பூரணமாக விளைந்த அந்த தேகம் ஒரு வண்டு போல்
மிளகு போல் சுருங்கக்கூடிய தன்மை உண்டு. சிலருக்கு பெரிதாகவும் இருக்கும். பூரணமாக விளைந்த பின் அந்த முட்டையை விட்டு வெளியேறிவிடும். எப்படி கோழி உருவானா முட்டையை விட்டு வெளியே வந்துடுது. ஒரு கொலை கூண்டுலேருந்து ஒரு 40 நாள் இருக்குது, அதுக்கப்புறம் பறவையாக மாறி வெளியே வந்துடுது. அதை போல் மண்ணுக்குள்ளே இதை வச்சோம்னாக்கா அந்த பரிசுத்தமான நித்திய தேகானதான் அது பிரிஞ்சு வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தூளதேகத்தில் வாழும்போதே மெய்மேனியை விளைய வைத்து கொண்டவர்களே செம்மல்கள் தெய்வம் குருபிரானாக இருக்க தகுதி பெற்றவர்கள். இப்போ இந்த மாரி சம்பவம்லாம் அவங்க அங்கங்கே ஆபத்து வந்த நேரத்தில் ஆங்காங்கு முன் வந்து நிற்பவர் என்றாங்க. அதுபோல் அது ரொம்ப பெரிதாக இருக்குது. அதனால் அவர் ஒரு அனந்தர் அப்படி தான் ஊரில் இங்கே இது வயலில் நெல் இருக்குது, தெய்வம் வர சொன்னாங்களாம். சரி, அங்கேருந்து உத்தரவு வந்தோடனே அவர் அங்கே வயலெலாம் விட்டுட்டு இங்கே வந்துட்டார். சாலையில் அறுவடைலாம் பண்ணியிருக்காங்க. அங்கே ஊரில் அந்த களவாணிலாம் இருக்காங்கல்ல, அங்கே ஒரு பஸ்ஸியாரத்தை பார்த்தான். இன்றைக்கி ஒரு 20-30 மூட்டை நல்லா விளைஞ்சிருக்கு, அறுவடை காலத்தில் விட்டு எங்கே போகிறான், போய் அர்த்தன் வந்துடலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணி 10 பேர் நைட்டு போனாங்களாம். இவர் வந்தவர் ஊருக்கு போகணுன்றதை மறந்துட்டார். ஃபுல்லாக அடித்து களத்தெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இவர் கிளம்புறார். கிளம்பி அங்கே போனால் அவங்க நைட்லாம், ஓ என்ன எங்கே போய் வர நீ அப்படின்னு. இல்லை, இப்போ தான் நான் சாலைக்கு போயிட்டு இப்போ தான் வரேன் அப்படின்னு இருக்காரு. இல்லையே, நீ தான் அங்கே இருந்தியே வயலில், நாங்கள் தான் வந்தோமே அப்படின்னு அவர் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னன்னாக்கா இந்தமாரி அவன் சொன்னான், இல்லை நாங்கள் வந்தோம், நீ பாடினே இருந்தியா நைட்லாம், 10 நாளாக நானும் பார்க்குறேன், 10 நாளாக பாட்டு சத்தம் கேட்குது, உன் குரல் தான் கேட்குது, நான் தான் பார்க்குறேனே அப்படின்னு அவன் சொல்லியிருக்கேன். அப்புறம் அங்கே தெய்வம் சொன்னவன், ஆமாண்டா நான் உன்னை கூப்பிட்டு நான் அங்கே போய் காவலுக்கு இருந்தேன்டான்னு. அது போல் அப்போ அந்த மேனியை மாற்றி கொண்டதுனால அவங்க ஒரு இடத்துலையே பல தேகம் எடுக்கக்கூடிய வல்லபம் அவங்களுக்கு உண்டு. தூள தேகத்தில் வாழும்போதே மெய்மேனி விளைய வைத்து கொண்டவர்களே செம்மல்கள் தெய்வம் குருபீரனாக இருக்க தகுதி பெற்றவர்கள். இனி முத்தி தேகத்தில் ஆய்வு கொண்டவரின் செயலை சுருக்கமாக பார்ப்போம். அப்படி முத்தி தேகமாக மாற்றிட்டாங்க இல்லையா, இந்த தேகத்திலேருந்து அந்த பரிசுத்தமான தேகம் எடுத்தவங்களுக்கு என்னென்ன அப்படின்றத சொல்கிறாங்க. இனி முத்தி தேகத்தில் ஆய்வு கொண்டவரின் செயலை சுருக்கமாக பார்ப்போம். இதுவே சாவாவரமாகிய மரணமில்லா பெருவாழ்வு. இங்கனம் வண்டு போல் ஆகி கொண்டவருக்கு பசி, மூப்பு, தூக்கம், மரணம் ஆகிய அறவே கிடையாது. அவங்களுக்கு பசி, மூப்பு, தூக்கம் எதுவுமே அறவே கிடையாதுன்ட்டாங்க. எத்தகைய அதிகபட்ச அக்னியிலும் மகிழ்ச்சியாக விளையாடுவார், நீரிலும் வேகமாக நீந்தி செல்லுவார். அப்படி அந்த பரிசுத்தமான அந்த தேகம் நீரிலையும் அம்பு போல் போகும், அக்னிலையும் அது இருக்குது, அதுக்கு ஒன்றும் ஆகாதுன்றாங்க. அப்போ எத்தகைய அதிகபட்ச அக்னியிலும் மகிழ்ச்சியாக விளையாடுவார், நீரிலும் வேகமாக நீந்தி செல்லுவார், ஊசியைப் போல உருவெடுத்து பூமியை துளைத்து செல்லுவார், மகா வேகங்கொண்ட புயலையும் எதிர்த்து செல்லுவார், அம்பு போல் மகா வேகமாக கொண்ட ஆகாயத்திலும் பாய்ந்து செல்லுவார், சில வினாடிகளில் சந்திர மண்டலத்தை அடைந்து உலாவுவார், சூரியனையும் முத்தமிடுவார், அண்டங்கள் அனைத்திலும் சஞ்சரிப்பார். இப்படி அந்த தேகம் எடுத்தவங்களுக்கு இப்படியான ஒரு தேகம்தான் தெய்வம் நமக்கு தர போகிறாங்க வர்ற காலத்தில். அதைத்தான் அவங்க அந்த தேகத்தினுடைய இது சொல்கிறாங்க, சாட்சி வச்சு கொடுக்குறாங்க, இதெல்லாம் இப்படிலாம் இருக்குதுன்னு. அந்த முத்தி தேகம் பளிங்கு போல் நிறமற்ற எந்த ஒரு பொருளை சார்ந்து இருக்கின்றதோ அந்த நிறமாய் இருப்பதால் பிரித்தறிய முடியாது. அதனுடைய தேகம் பளிங்கு போல் கண்ணாடி போல் இருக்குமா. ஒரு பொருளை வச்சு பார்த்தோம்னா அந்தாண்ட இருக்குது தான் தெரியுமே கண்டி அது தெரியாது. அது போல் அந்த தேகமாக அந்த நிறமற்ற இருப்பதால் பிரித்தறிய முடியாது. இது கனமற்ற பொருள் என்றாலும் எத்தகைய கனங்கொண்ட வலுவையும்
தாங்கும் வல்லபம் உடையது. அது கனமற்ற பொருள், ஆனால் ஆவியான பொருள் தானே. ஆனால் எல்லா கணத்தையும் சேர்த்து தூக்குமா. இப்போ நமக்குள்ளே ஆவியாக தான் ஜீவன் இருக்குது, ஆனால் தூக்கி நடக்குதில்லை. ஆனால் நமக்கு தெரியுதா நம்ம உயிர் எங்கே இருக்குதுன்னு? தெரியாது. இப்போ ஒரு ஜேசிபி 80 ரன்னு தூக்கி அப்படி வச்சிட்றான். அது தூக்கிறது எது? நம்ம உள்ள ஹேர் தான். ஹேர் கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் தூக்கி வைக்குது. சும்மா ஒரு கண்ணை முடி தரத்துள்ள 80 டன்னு தூக்கி இந்த பக்கம் வச்சுது. அதுபோல் அது ஆவியான ஒரு பொருள், அதுக்கு அந்த வல்லபம் உண்டுன்ட்டாங்க. அந்த நிறம், அந்த முத்தி தேகம் பளிங்கு போல நிறமற்ற எந்த ஒரு பொருளை சார்ந்து இருக்கிறதோ அந்த நிறமாய் இருப்பதால் பிரித்தறிய முடியாது. இது கனமற்ற பொருள் என்றாலும் எத்தகைய கனங்கொண்ட வலுவையும் தாங்கும் வல்லபம் உடையது. இதனை எதனாலும் நசுக்க முடியாதபடி புகை போல் மென்மையாகி கொள்ளும். புகை போல் அது எதையும் நசுக்க முடியாதான். புகை போல் அதுவாக மாறிக்குமா. ஒரு பெரிய பலுவை ஒரு மலை இப்போ பில்டிங் இடிஞ்சு விழுந்துருச்சு, நான் மாட்டினேன் அப்படிலாம் இருக்காதான். அது புகை போல் மாறி உருகின் வெளியே எப்படி வந்துடுன்றாங்க. புகை போல் மென்மையாகி கொள்ளும். இதற்கு சப்தமாகிய ஒளி சுயமாக கிடையாது. அதுக்குன்னு சப்தம் சுயமாக இல்லையா. ஆனால் எந்த ஒரு பொருளை கொண்டும் சப்தத்தை எழுப்ப முடியுன்ட்டாங்க. என்றாலும் எந்த ஒரு பொருளையும் கருவியாக கொண்டு எத்தகைய ஒலியையும் எழுப்பும். எந்த பாஷையும் பேசாது. இது சுவையற்ற பொருளாக இருந்தாலும் எதனையும் சுவைத்து மகிழும். இது எந்த பொருளையும் அசைக்கும் வல்லபத்தை உடையது. அது எந்த ஒரு பொருளையும் அசைக்க முடியாதுன்ற பொருளையும் அதை அசைச்சிருமா. இது குணமற்ற பொருளாக இருந்தாலும் மனித இதயத்துள் குணத்தை உண்டாக்கும். மனிதனுடைய இதயத்தில் ஒரு குணத்தை உண்டு பண்ணுமா. இன்னும் ஒரு 4 வரி தான் இதை முடிச்சிடுமா. இதற்கு அச்சம், கவலை, துக்கம், துயரம், கோபம், வருத்தம் என்பவை அறவே கிடையாது. இது எதற்கும் கட்டுப்படாத சுதந்திரமுள்ளது என்று எதையும் செய்ய வல்லது. இறைவனின் வல்லபத்தை வரமாக பெற்றது. இது இறைவனுடைய வல்லபம் வரமாக பெற்றது. அது என்ன நம்மளுக்கு தான் சொல்கிறாங்க. அந்த மாரி ஒரு தேகத்தை கொண்டு நம்ம மாறப்போகிறோம். வல்லபத்தை வரமாக பெற்றது. கடுகை போல சுருங்கிய தன்மையும் பெறவும் பனையைப் போல பெரிதாக விரிந்த தன்மையும் பெறவும் வல்லபம் உள்ளது. அணுவினும் சிறியது, அண்டத்தினும் பெரியது. மெய்மேனியார் மிளகின் அளவு போல் வண்டு போல் இருந்தாலும் பாம்பை விட அதிநுட்ப செவிப்புலன் உடையதாய் வெகு தூரத்தில் உள்ள எந்த ஒரு பொருளையும் வாசனையாக அறியக்கூடியதாயும் மனதை இது இன்னதென அறிய வல்லவர். ரொம்ப தூரத்துலேருந்தே ஸ்மெல்லை வச்சே அதை கண்டுபிடிச்சிடுமா அப்படின்னு அந்த வருகின்ற அந்த நித்திய தேகத்துக்கு உண்டான இதுவெல்லாம் சொல்கிறாங்க. இது விரும்பினால் இன்னொரு மனிதருள் நுழைந்து அவர் உயிருடன் இணைந்து வாழ வேண்டும் போது அதை விட்டு வெளியே ஏறிவிடும். ஓணும்னா இன்னொரு தேகத்தில் போய் இருந்து வாழுமா, வாழன்னா வந்துடுமா வெளியே. அப்படியே பறவை அல்லது விலங்கிலும் நுழைந்து வாழும். எந்த ஒரு விலங்குலையும் அது வாழக்கூடிய தன்மை உடையது. திருமூலர் இடையனுள் நுழைந்து வாழ்ந்தார். சுபர் கிளியாக வாழ்ந்தார். காக்கப்பசுண்டர் காக்கையாக வாழ்ந்தார். இதற்கு அநேக ஆதாரங்கள் புராண இதிகாச வேதங்களில் இருக்கின்றன. இதனையே பரகாய பிரவேசம் அல்லது உருவம் மாறுதல் என்றனர். இந்த ஒரு நித்தியமான தேகம் ஒவ்வொரு மனிதனும் எடுத்து வந்திருக்கும்.
இந்த பதவியை அடைந்தோம்னா எப்படி அடையிறது அப்படின்னா, ஒரு மெய்குரு பிரானை சார்ந்தோம்னு சொன்னால் இந்த தேகம் நமக்கு கிடைக்கும். இல்லைனாக்கா அழகை தேகம்தான் ஒரு மனிதன் எடுத்து யுகாந்த முடிவே இல்லாத காலம் அவன் நரகத்திலிருந்து துன்பப்பட வேண்டியது தான். நாளை என்னுடைய முற்றுப் பெறுகிறேன். மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம். முத்திபூர்ணம் மியாகவே சதுரயுகம் கோடி கால மக்கள் எழுத்திலும் உள்ள சர்வ மூலமந்திரம் ரூபி மகான்மிராய் ஓவான் சாலை ஆண்டவர்களே.